பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37வது வசனம். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் கர்த்தர் என்று சொல்லும் போதே நம்மளுடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் கர்த்தத்துவம் ஏற்றெடுக்கக்கூடிய ஒரு கர்த்தாவாய் காணப்படுகிறார். நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் மாத்திரம் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் உடமஸ்தனாய் காணப்படுகிற தெய்வமாய் இந்த தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பின இந்த தங்கள் பொல்லாத வழிகளை செய்கிற ஜனங்கள், இந்த பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கும்படியாக பாகாலின் எல்லா ஆவிகளும் அவர்கள் எத்தனையோ நேரங்கள் கூப்பிட்டார்கள், அங்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை. பாருங்கள், எலியா கருத்தாய் அந்த இடத்துல கேட்க, இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பாருங்கள், அதற்கு முன்பதாக உள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இஸ்ரவேல் தேவனாகிய யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் அவருடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது. பாருங்கள், நாம் செய்யும் ஊக்கமாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆசா யுத்தத்துக்கு போன போதும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. பாருங்கள், நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து சத்துருக்களுக்கு எதிர்பட்டு நம்முடைய தெய்வம் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிற ஒரு தேவனாய் இந்த இடத்திலே பாருங்கள், எலியா ஜெபித்த போது ஜனங்கள் எல்லாரும் காணும்படியாக அதற்கு கீழுள்ள வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், அவர் இல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் வரும்போது நாம் சோர்ந்து போகாதபடி கருத்தாய் ஜெபித்தோமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அத்தனையும் கேட்க அவர் வல்லமையுள்ள தேவன். நாம் செய்ய வேண்டியது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்ததை பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் நமக்காய் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஆகையால் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.